மக்கள் அப்படிதான், பொதுமக்கள் இன்னைக்கு எல்லோருடைய ஓட்டுமே வேற மாதிரி தான் விழுந்து இருக்குது. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்பது உங்களுடைய கூட்டணி. அந்த கூட்டணி பலத்தால நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஐயத்தி இப்போ வீரமணி அந்த இது இருக்கு இல்லையா என்கவுண்டர், அது ஒரு துபாகூர். ஏன்னா அவர் எங்கேயாவது தூரத்துல இருந்து ஸ்கெட்ச் போட்டு அப்படி எல்லாம் வீரமணியை காலி பண்ணிடல. வீரமணியை நட்பா பேசி பீச்ல 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சும்மா சுட்டது. கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது. ஆனா வீரப்பனுக்கு வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்ல. நமக்கான தண்ணியை கேட்டா உடனே திறந்து விடக்கூடிய சூழல்லாம் நடந்துச்சு. இங்க பெனாயில் வாங்குறதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவான கதையெல்லாம் இருக்கு. அந்த கட்சிக்குள்ளேயே எப்படியாவது செந்தில் பாலாஜியை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கரூர்ல இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள், கட்சியினுடைய மூத்த சீனியர் அமைச்சர்களே கூட எப்படியாவது செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தை மீண்டும் தொடராத அளவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கரூர்ல பெரிய அளவுக்கு அவருக்கு எதிரான சூழல்கள் நடக்குது. இன்னைக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. ஓட்டர் ஐடி இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இங்கேயே வாக்குப்பதிவுகள் செய்வாங்க. அப்ப வாக்குப்பதிவுகள் செய்யும்போது என்ன மாதிரியான நிலைமை மாறும் பாத்துங்க. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் அப்படியே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிடும். இது பெரிய எதிர்மறை உருவாக்கிடும். காரணத்தை காட்டி நாங்க வட மாநிலத்தை ஆட்களை கொண்டு வருவோம், அவங்க வச்சு வேலைகள் செய்வோம்னு சொல்லுவது மிகப்பெரிய எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கும். இனிய தமிழ் வணக்கம் சார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 2000 கருணாநிதி சிலைகள் தமிழகம் முழுவதும் வைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவருடைய 100ஆண்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருந்தாலும் இந்த சிலைகள் தமிழகம் முழுவதும் வைக்க வேண்டிய அவசியம் இருப்பதா நினைக்கிறீங்க? வணக்கம். உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். அதாவது தமிழகம் கல்வியில, வேலை வாய்ப்புல கொஞ்சம் மற்ற மாநிலங்களோட முன்னேறிய ஒரு மாநிலம். இந்த மாதிரியான மாநிலத்துல இவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு செயலை ஒரு அமைச்சர் சொல்வார்னா இதை விட ஒரு வெட்கக்கேடான செயல் எதுவுமே இருக்க முடியாது. ஏற்கனவே இது போலதான் உத்தரப்பிரதேசத்துல பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவி மாயாவதி, அவங்க உத்தரப்பிரதேசத்துல முதல்வராக இருந்தவங்க, அசைக்க முடியாத ஒரு தலைவியா அங்க மாறி இருந்தாங்க. அவங்க எங்க காணா போனாங்க, எங்க அவங்க மக்கள் தூக்கி தூரம் எரிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிலைகள் விஷயத்துலதான். அவங்க நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான ஏழைகள் சின்னம் நாங்க வைப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அது அங்க அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அங்கெல்லாம் பெரிய கல்வி அறிவில்லாத மாநிலம். ஒரு கல்வி அறிவில்லாத மாநிலத்திலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க. இங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல்ல எதுலையுமே இங்க பிரயோஜனம் இல்லாம கீழ்த்தட்டு மக்கள் நாங்க ஒடுங்கி போயிருக்கோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவுல இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட எங்களுடைய இந்த நிலையில நீங்க ஏழை சின்ன வைப்பீங்களா அப்படின்னு அந்த உத்தரப்பிரதேச மக்கள் கொதிச்சு போய் அந்த மாயாவதிங்கிற ஒரு கேரக்டரே இன்னைக்கு இல்லாம போற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. உத்தரப்பிரதேசத்துல கட்டி அந்த அவங்க இன்னைக்கு அவங்க தேட வேண்டிய நிலைமைக்கு மாறி போயிருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, உங்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையை நாங்க சொல்றோம். இந்த மாதிரியான உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் நீங்க தூர வைங்க. அப்பதான் உங்களுடைய ஆட்சி காப்பாற்றப்படும். அப்பதான் நீங்க இங்க ஆட்சியில் இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க மக்கள் உங்களை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா ஓராசிரியர் பள்ளி நிறைய இருக்குது, நிறைய பள்ளிகள் இடிஞ்சு விழுந்திருக்கு. இங்க கம்மாய்கள் தூர்வாரல, ஏரி குளங்கள்ல தூர்வாரல. இன்னைக்கு தண்ணி பஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இது போன்ற மோசமான விலை இங்க இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருந்துகிட்டு இருக்கு. மூட்டைகளை காப்பதற்கான குடோன்களை கூட அமைப்பதற்கு தமிழக அரசு முன் வராம, ஆமா நம்ம பாருங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, கண்மாய்கள், ஏரி குளங்கள், அணைகள், உயர்மட்ட நீர்நிலைகள் இதெல்லாம் தூர்வாரலாம். இதெல்லாம் தூர்வாரினீங்கன்னா தண்ணி பிரச்சனை தீரும். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இன்னைக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. இன்னைக்கு பல்வேறு சமூக மக்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கே போக முடியல. நீங்க ஒரு வேளை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, வர இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா பள்ளி கட்டணமே கட்ட முடியாம சூழல்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல
மக்கள் இருக்காங்க. பல மாவட்டங்கள்ல பள்ளிக்கு இது ஸ்கூலே கிடையாது, பள்ளி வளாகமே கிடையாது. அந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது. அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு வந்து உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு நீங்க நோட் புக்கோ அல்லது வந்து புக்கோ தந்தாலும் கூட அவங்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய பல தேவைகள் இருக்குது. அந்த மாதிரியான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அங்க லேப் மாதிரியான விஷயங்களுக்கு வேலைகள் பார்க்கலாம், அதை வாங்கி கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பல விஷயங்கள் வந்து அங்க நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், விவசாயிகள் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகள் வந்து அவங்க விளைவிக்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா, மழை வந்தா அவங்களுடைய வாழ்க்கை நாசமாயி போகுது, வெயில் காய்ஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கை நாசமாயி போகுது. அதாவது வெயிலுடைய இது வந்து நம்ம காப்பாற்றணும்னா அவங்களுக்கு வந்து நீர் வேணும். அப்போ அந்த நீர் வந்து சொல்வதற்கு ஏதாவது ஏரி குளம் கண்மாய்களை வந்து நம்ம உருவாக்குவது அப்படின்னு கேட்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மழை நேரங்கள்ல அவங்களுடைய விளைவித்த பொருள் வந்து மழையில நாசமாகுது. அதாவது ஒரு பக்கம் பேரிடர் வந்து இடிச்சு அதெல்லாம் காலி பண்ணி எல்லாமே நாசமானாலும் கூட மீதம் இருக்கக்கூடிய பொருளை பாதுகாப்பதற்கான சூழல் இல்லை, அதற்கான இது கட்டமைப்பு இல்லை. அதுக்கான வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து பாதுகாப்பு மையங்கள் இல்ல. இந்த மாதிரியான பாதுகாப்பு மையங்களை நீங்க உருவாக்கி தரலாம். இப்படி மக்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க அப்பாவுக்கு பேனா செலவிக்கணும், 80 கோடி ஆனாலும் 100 கோடி ஆனாலும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. மீனவ மக்களுடைய வாழ்க்கையை காலி பண்றதுக்கு காற்றாலை அமைப்பதற்கு கேட்கிறவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இதெல்லாம் மண் வளத்தையும் கடல் வளத்தையும் காலி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரியான தவறான கொள்கைகள் தான் உங்கள் மீது மக்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய எதிர்ப்போடு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்கன்னு ஒரே ஒரு காரணம் இருக்குது, அல்லது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று நம்புவீங்க பத்தியா, அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி பலம் தான். மற்றபடி மக்கள் உங்களை மிக மிக கோபத்துல இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி வேற மாதிரி மாறி இருந்தா உங்க தூக்கி காலி பண்ணிருப்பாங்க. மக்கள் அப்படிதான், பொதுமக்கள் இன்னைக்கு எல்லோருடைய ஓட்டுமே வேற மாதிரி தான் விழுந்திருக்குது. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்பது உங்களுடைய கூட்டணி. அந்த கூட்டணி பலத்தால நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க. மக்கள் உங்கள் மீது மிக மிக பெரிய வெறுப்புல இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க எச்சரிக்கை மணி அடிக்க தயாரா இருக்கோம். தமிழகத்தை ஆள்வது அதிகாரிகளா அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசா என்பது மீண்டும் ஒரு விஸ்வரூபமான கேள்வியாக இருந்திருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை அவர்களுக்கான சஸ்பெண்ட் ஆர்டர், முதல்வர் தலையிட்டு அதை வந்து ரத்து செய்வது, என்ன சார் நடக்குது? அந்த பிரச்சனைக்குள்ளார என்ன நடக்குது? அதாவது இப்போ வெள்ளத்துறை வந்து எப்படிப்பட்ட நபர்னா வந்து அவர் ஒரு எஸ்ஐ, சாதாரண எஸ்ஐ. அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பார் பொழுது, ஷார்ட் ஷூட்டர் அவரு. அது ஏதோ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருப்பாரு, கொஞ்சம் ஷார்ட்டாவே எங்க இருந்தாலும் ஷார்ட் ஷூட்டர்ன்றதோட ஷார்ட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் குறிவைத்து தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஷார்ட் ஷூட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஷூட்டர் அவரை வந்து பயன்படுத்தி இங்க வெள்ள ரவி இது நம்ம அயோத்திக்கு இப்போ வீரமணிய சுட்டாங்க. அயோத்திக்கு இப்போ வீரமணி அந்த இது இருக்கு இல்லையா என்கவுண்டர், அது ஒரு துபாகூர். ஏன்னா அவர் எங்கேயாவது தூரத்துல இருந்து ஸ்கெட்ச் போட்டு அப்படிலாம் வீரமணியை காலி பண்ணிடல. வீரமணியை வந்து நட்பா வந்து பேசி பீச்சில் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சும்மா சுட்டது. ஏன்னா அயோத்திக்கு இப்போ வீரமணிக்கு வந்து வெள்ளத்துறையை நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க டிபை காவல் நிலையம் இருக்கு, இந்த டிபை காவல் நிலையத்தில் தான் அவர் எஸ்ஐயா இருந்தாரு. அதுல அந்த அடிப்படையில பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லிமிட்ல வரக்கூடியவர் தான் அயோத்திக்கு இப்போ வீரமணி. அவரு நல்லா நெருங்கி பேசுவாங்க, ரவுடியா இருந்தாலும் நல்லா பேசுவாங்க. அப்படி பேசும்போது வாங்க அப்படின்னு அவர் கடற்கரையில உட்கார்ந்துட்டு கடற்கரையில உட்காந்துட்டு இருந்து போன் பண்றாரு. போன் பண்ணி கேட்கிறாரு, எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி நேரா பார்த்துட்டு பேசிட்டு திருட்டுத்தனமா சுட்டுட்டு வந்த கதை அது. அந்த திருட்டுத்தனமா சுட்டுட்டு வந்த கதையை பெரிய வீர மாதிரி சீனை கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு கதை. அதே மாதிரி வீரப்பனுடைய இதுல வந்து தேடுதல் வேட்டைகள்ல அதுவும் ஒரு துபாகூர் கதை. அதுவும் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிலாம் இல்ல, அவங்க வந்து ஒரு ஏமாற்றி அவரை வெளியில கொண்டு வந்து அதை துப்பாக்கி சூடு நடத்தி அதை இது பண்ணாங்க. அதுலயும் பல கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்குது. என்னன்னா வந்து அவரை வந்து கொண்டு வந்து வீரப்பனை வந்து வீழ்த்திய விஷயத்தில் பல அதிகாரிகள் உரிமை கொண்டாடுகிறார்கள். தங்களுக்கு தான் அந்த வெற்றி, தங்களால தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றது. இந்த மாதிரி வீரப்பன் அவர்களை வீழ்த்தியதில் பல அதிகாரிகள் வந்து உரிமை கொண்டாடுகிறார்கள். நாங்க தான் அதை செஞ்சோம். அவர் விஜயகுமார்ல இருந்து அவர் கீழே பணியாற்றிய மற்றவர்கள் இருந்து எல்லாருமே அந்த வெற்றிக்கான உரிமையை தாங்கள் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகள் இருந்தாங்க. அதாவது ஒரு ஏமாத்தி ஒரு வேலையை செய்துட்டு வந்துட்டு இது பண்றது இல்ல. இன்னைக்கு அந்த பகுதியில் இப்ப கர்நாடகா இருக்கு,
கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது. ஆனா வீரப்ப இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்ல. நமக்கான தண்ணியை கேட்டா உடனே திறந்து விடக்கூடிய சூழல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் இல்லாம போயிடுச்சு. அவரு தவறு செய்தாரு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம மாற்று கருத்தே கிடையாது. அதனால அவருக்கு தண்டனை கொடுக்கணுமான தண்டனை கொடுக்கணும். அதை நீங்க முறையா அவரை கைது செய்து சிறையில் அடைச்சு நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் அல்லது ஒரு அதிகாரம் செய்திருக்க முடியும். அது வேலைகள் போயிடுச்சு. அந்த கதைகள்ல நம்ம ரொம்ப டீப்பா போனா நிறைய சிக்கல்கள் உருவாகும். அதனால அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நீங்க கேட்ட கேள்வி அதிகாரிகள் ஆட்சியை நடத்துறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. எப்போதுமே ஒரு அரசை நடத்துவது கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளுடைய பங்கு பெரிய பங்கா இருக்கும். அதுல எதுவும் பெரிய மாற்று கருத்துலாம் கிடையாது. அதிகாரிகளுடைய பங்கு எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதை தவிர்க்கவும் முடியாது. அமைச்சரவை என்னதான் கூடி முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு மையம் என்பது அதிகாரிகள் தான். அதனால அதிகாரிகளும் ஆட்சியாளர் அரசியல்வாதிகளும் ஒன்னா இணைந்து போனாதான் அந்த இதுவை நகர்த்த முடியும். அந்த அடிப்படையில அது நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம வேற மாதிரியான கருத்துக்களை சொல்வதெல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல. ஊழலை ஒழிக்க வந்ததாக தன்னை தானே அறிவித்துக் கொண்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டு குழாயை ரிப்பேர் செய்வதற்கு 29 கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டிருப்பதாக ஆர்டிஐ தகவல்கள் தெரிவிக்கிறது. அப்ப அவர் மீது ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கும் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயத்த நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வீடு சரி பண்றதுக்கு இத்தனை லட்சம் செலவாயிடுச்சு, இது ஊழலை ஒழிப்பதற்காக வந்தாரு, அப்படிப்பட்ட நபரே இப்படி எல்லாம் இருந்தா அது ஊழலை ஒழிக்கிற லட்சணம் ஆயுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியலா இருக்கட்டும், இந்தியாவுடைய அரசியலா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பிரதமர் எது பண்றாரு, 80 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்றாங்க. பிரதமர் போன ஒரு நாளுக்கு 80 லட்சம் ரூபாய்னா அப்ப அந்த ஹோட்டலுக்கே பாக்கி கொடுக்கல அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு ஆட்சிக்கு எதிராக இருக்காரு கெஜ்ரிவால் அப்படிங்கறதுனால பிரதமர் அவர் கூட வராங்கன்னா அவர் கூட வரக்கூடிய உதவியாளர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், இது ஒரு குழு இருக்கும். அவனுக்கான ஒரு செலவு அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒருத்தரின் வீட்டு குழாயை ரிப்பேர் பண்றதுக்கு 29 கோடி ரூபாய் அப்படின்னு இந்த மாதிரியான முன்னூறு உதாரணங்கள்லாம் நிறைய இருக்குது. நமக்கு இப்ப எனக்கு அது ஞாபகத்துக்கு வரலையே தவிர இந்த மாதிரி 300 உதாரணங்கள் நிறைய சொல்லலாம், நூற்றுக்கணக்கா சொல்லலாம். அந்த அவங்க அரசு வீடு தான். அது அரசு வீடையே மாற்றி அமைக்கிறங்கிற பேர்ல அமைச்சரான பிறகோ அல்லது மத்திய அமைச்சரான பிறகோ அல்லது மாநில அமைச்சரான பிறகோ மாற்றி அமைக்கிற வேலைகள்லாம் இது பண்றது ஒவ்வொன்றும் சர்வசாதாரணமா நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு இவ்வளவு செலவாங்கிறது நம்ம கேள்வி கேட்கிறோம். பாத்தீங்கன்னா நீங்க இங்க பெனாயில் வாங்குறதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவான கதைலாம் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல ஒரு நகராட்சிக்குள்ள ஒரு அதிகாரி பெனாயில் வாங்குறதுக்கு 50 லட்சம் ரூபாய் கணக்கு எழுதுறதுலாம் இருக்கு. ஒரு முதல்வர் வீட்டுக்கு 13 லட்சம் 15 லட்சம் எல்லாம் இன்னைக்கு சாதாரண விஷயங்கள். இன்னைக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய ஆட்கள் நம்ம கண் முன்னாடி விரிகிறாங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அது சரியா இருக்குமான்னு தெரியாது. அதனால இதையெல்லாம் நம்ம கடந்து போறதுதான் சரியா இருக்கும். பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் கூட ஜாமீன் பெற்று வெளியில் வந்துட்டாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டை நெருங்கி விட்டார். அவருக்கான ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காது? செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு சிறைக்கு போனாரு. கடந்த கால ஆட்சியில அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போன சூழல். இந்த ஒரு ஆண்டுகள்ல அவர் மிகப்பெரிய நெருக்கடியும் பாதிப்பையும் அவர் சந்திச்சிட்டாரு. தவறு செய்தவன், தப்பு செய்தவன் தண்ணி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஆண்டு சிறை. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் போகும்போது ஒரு 73 கிலோ வெயிட் இருந்தாரு. இப்ப 65 கிலோ தான் இருக்காரு. 8 கிலோ குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவர் கைது பண்ணும்போது அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதுக்காக பைபாஸ் சர்ஜரி பண்ணி 3 அடைப்புகள்லாம் எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இதுதான். இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே அவருடைய தலைமை அவருக்கு எவ்வளவுதான் பலமாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ளேயே எப்படியாவது செந்தில் பாலாஜியை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கரூர்ல இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள், கட்சியினுடைய மூத்த சீனியர் அமைச்சர்களே கூட எப்படியாவது செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தை மீண்டும் தொடராத அளவுக்கு அவருடைய இதுவை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கரூர்ல பெரிய அளவுக்கு அவருக்கு எதிரான சூழல்கள் நடக்குது. அதெல்லாம் இன்னைக்கு பெரிய என்ன சொல்ல போனா இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் நீண்ட நெடுநாட்களாக ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு மந்திரியா இருந்தவரும் அவர் தான். அந்த கட்சிக்கு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. செந்தில் பாலாஜியினுடைய சிறை வாசம் என்பது பெரிய அளவுக்கு பாதிப்பு நினைக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட முறையில அவங்க
ஜாமீன் மனு கேட்டு இது பண்ணிட்டாங்க கோர்ட்ல. அவரு கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போயாச்சு. ஆனா 1 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜிய விடுறதா இல்ல. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு புரியல. தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இது போன்ற தவறுகள் செய்தவங்க நிறைய பேர் வந்து சிறைக்கு போய் அவங்க பெயில்ல வெளியில வரதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கிடைக்குதுன்னு தெரியல. அதுக்கான அதிகார மையங்கள் வந்து இதை தடுக்குதா இல்லது உண்மையிலே சட்டத்தின் ரீதியான நகர்வாகவே இது நகருதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. தமிழக வயல்கள்ல வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் களமிறங்கி வேலை செய்யறது வந்து சமூக வலைதள வீடியோகள்ல பார்க்க முடிகிறது. நிலத்தினுடைய உரிமையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு குறைந்த கூலியை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு. இது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும்? ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் எல்லா தொழில்களும் வந்து வெளியேறிட்டாங்க. வடநாட்டிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொரு தொழிலும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இது எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணும்? இந்த போக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்களை தமிழ்நாட்டுக்கு தரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து வெளியில போய்கிட்டே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா தமிழகத்துக்குள்ள 1 கோடி பேராவது அவங்க உள்ள வந்துட்டாங்க. பல மாவட்டங்கள்ல 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிகள், அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் உருவாயிட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய அளவுல ஹோட்டல்கள்ல அவங்க முழுமையா ஆக்கிரமிச்சுட்டாங்க. நிறைய டீ ஷாப்ல போனீங்கன்னா அவங்கதான் இருப்பாங்க. நிறைய ஜூஸ் ஷாப்ல போனா அவங்க இருப்பாங்க. கட்டுமான பணிகள் இருக்கு இல்லையா, கட்டுமான பணிகள்ல பெரும்பான்மையா இன்னைக்கு வந்து வட இந்திய மக்கள் தான், அவங்க அந்த வாலிபர்கள் தான் இன்னைக்கு உள்ள அந்த வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. இதுல மிச்சம் இருந்தது வந்து நம்முடைய விவசாயம். இந்த விவசாயமும் வந்து அவங்க உள்ள வராங்க. இது வந்து ஒரு பெரிய பேராபத்தை தமிழகத்துக்கு தரும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 50 லட்சம் பேர் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்க. 50 லட்சம் இன்ட்டு 10,000 நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள புழங்கக்கூடிய இந்த பணம் எங்க போகுதுன்னா வட மாநிலங்களுக்கு போகுது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அது வந்து வட மாநிலங்களுக்கு போகுது. அப்ப இங்க புழங்கக்கூடிய அந்த சூழல் மாதிரி அது வெளி மாநிலங்களுக்கு போய் புழங்குது அந்த பணம். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான பாதிப்புன்னு பாத்துங்க. அவங்க பெரிய நெருக்கடி. இன்னைக்கு வந்து விவசாயி அவங்க வந்து கூலி அவங்க வராங்க 300 ரூபாய் சம்பளத்துக்கு 500 ரூபாய் சம்பளத்துக்கு 7 மணில இருந்து காலையில 7 மணி இருந்து இரவு 7 மணி வரையிலும் கூட அவங்க உழைக்கிறாங்கிறத நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம தவிர்க்க இது பண்ணல. ஆனா இவங்களுக்கு வந்து இங்க வந்து இன்னைக்கு ஆதார் கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஆதார் கொடுத்தா கூட சரி ஓகே ரைட் இருந்துட்டு போறாங்க, உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ இங்க இடம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. ஓட்டர் ஐடி வந்து இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இங்கேயே வாக்குப்பதிவுகள் செய்வாங்க. அப்ப வாக்குப்பதிவுகள் செய்யும்போது என்ன மாதிரியான நிலைமை மாறும் பாத்துங்க. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் அப்படியே ஒரு மாற்றத்தை நோக்கி போயிடும். இது பெரிய எதிர்மறை உருவாக்கிடும். தமிழர்களுக்கு வேலை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு வியாபாரிகளும் விவசாயிகளும் சொல்றாங்க. ஆனா வர்றதுக்கு ஆள் இல்லையா, யார் வர்றது, நீங்க வேணா அனுப்பி விடுங்கன்றாங்க. இப்ப இந்த மாதிரியான இந்த கேள்வி வந்து நியாயமானதுதான். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. முதலாளிகளுடைய இந்த கேள்விகள் வந்து உண்மையிலேயே ஒரு நியாயமானதான். இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து கிடைக்கிறது இல்ல, அப்புறம் நாங்க யாரை வச்சு வேலை பார்ப்போம்ங்கிறதெல்லாம் நியாயமான கேள்விதான். ஆனா அந்த கேள்விக்காகவே இந்த வேலைகளை நம்ம செய்து விட முடியாது. நம்மோட இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து படிச்சவங்க படிக்காதவங்க இங்க நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான கூலிகள் வந்து இவங்க குறைந்த கூலிக்கு ஆள் கிடைக்கிறான். அவங்களுடைய டார்கெட் என்ன? இந்த முதலாளிகளுடைய டார்கெட் என்ன? குறைந்த கூலிக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல குறைந்த கூலி இருந்தது. அந்த மாதிரியான அங்க பாதிக்கப்பட்டு அவங்க வேலை இல்ல, படிப்பு இல்ல, வட மாநிலங்கள்ல அவங்க கல்வி அறிவு இல்ல, அவங்களுடைய மாநிலங்கள்ல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த மாநிலங்கள் வளரல, அங்க கல்வியை உருவாக்கி தரல, வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல வட மாநிலங்கள்ல. அப்போ அவங்க இங்க வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல, இதை தவிர்க்க முடியாது. ஆனா தவிர்க்க முடியாது இந்த சூழலை நம்முடைய இளைஞர்களுக்கு நீங்க 300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறது, 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, அது வந்து லாபகரமா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நீங்க கொடுங்க. அதை விட்டுட்டு வந்து இந்த காரணத்தை காட்டி நாங்க வட மாநிலத்தை வந்து ஆட்களை கொண்டு வருவோம், அவங்க வச்சு வேலைகள் செய்வோம்னு சொல்லுவது மிகப்பெரிய எதிர்காலத்துல மிகப்பெரிய சிக்கல்களை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசும்போது பேசுறாரு, நம்முடைய தமிழ்நாட்டு ஒடிசாவுடைய சாவியை கஜானாவை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட முடியாது அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒரே ஒரு மனிதர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு, அவரே தாங்கிக்க முடியல, இங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்க உள்ள வராங்களா, அப்ப நாங்க எப்படி தாங்கிக்கிறது?
எங்களுக்கு கேள்வி வருமா இல்லையா? அப்ப சீமான் பேசுறது நியாயங்கிற மாதிரி ஆயிடுமா? அதுதான் இல்லையா? அப்ப நீங்க சீமான் பேசுறதெல்லாம் என்ன சொல்றீங்க? இது வந்து இந்திய ஒற்றுமைக்கு கலாச்சாரத்துக்கு எதிரான பேச்சு, இங்க தமிழ் மட்டும்தான் இருக்கணும்ன்றீங்க. நாங்களும் அதுதான் சொல்றோம். அமித்ஷா அவர்களே, நாங்களே சொல்றோம் தமிழன் தான் இங்க ஆளணும், வெளியில இருந்து வந்து ஆளக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இப்ப நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல? இப்ப இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்களா சீமானு? அது எப்படி இப்படி போடலாம்? இது இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிறது சீமான் மாதிரி ஆளுன்னு சொல்றீங்கல்ல? அப்ப ஒரே ஒரு ஆளு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் படிச்சவர் அங்க இருந்து ஒரு அரசியலுக்குள்ள போனதே ஜீரணிக்க முடியலன்னா, நீங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து உள்ள வந்து நீங்க எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பீங்கன்னு நாங்க சொன்னா அது சரியா வருமா? அப்போ நீங்களே ஒரு சரியான பார்வை இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க இந்த மாதிரியான பயம் எங்களுக்கு வருமா வராதா? லட்சக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான மக்களும் இங்க உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டா நாங்க வந்து எங்களுடைய பொருளாதாரம் வீணா வேற ஒரு மாநிலங்களுக்கு போகுதுன்னு நாங்க அச்சப்படுறது நியாயம் தானே? அப்ப நாங்க அப்படித்தானே பார்க்க முடியும். இதையெல்லாம் நீங்களும் கருத்தில் கொண்டாதான் இது வந்து தேசிய ஒருமைப்பாடு உள்ள சமூகம். அதாவது இது என்ன சொல்ல போனாக்கா வந்து இங்க அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சமூகம். இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு. இங்க பல்வேறு தரப்பட்ட மொழிகள் இருக்கிறது, இங்க பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு இந்தியாவுக்குள்ள. நம்ம எல்லாம் ஒன்னா இணைந்து வாழணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்களா, தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குரல்கள் வரதானே செய்யும். அப்ப அதையும் பார்க்கணும். அப்ப நீங்க சரியில்லாத போது சரியில்லாத குரல்கள் இந்த பக்கம் வரும். அந்த மாதிரியான நியாயமான பார்வையும் நீங்களும் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் எங்களுடைய பார்வை. புதுச்சேரியினுடைய மீனவர் வந்து வீரமணி அவர்களுடைய மகன் மணிகண்டன் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் குறித்து எதிர்ப்பு குரல்கள் நிறைய எழுப்பியிருந்தீங்க. முக்கியமா சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய குரல் அழுத்தமாகவே பதிவாகி இருந்தது. அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு சார்? என்ன மாதிரி விஷயம் அது பிரச்சனை? அதாவது அங்க வந்து அந்த தம்பி ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இறப்புக்கு போயிட்டு. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு குரூப் வந்து அவருடைய பைக் மேல வந்து சரக்கெல்லாம் வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தம்பி வந்து என்னப்பா குடிக்கிற இடமா இது, இங்க வந்து பைக்கை வச்சு பைக் மேலேயேவா சரக்கெல்லாம் வச்சு குடிப்பீங்க, இது எந்த வகை நியாயம் அப்படின்னு கேட்டாரு. அந்த கேட்டதுடைய சூழல்ல நீங்க அங்க வந்து வாய் தகராறா மாறி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீனவர் வீரமணியை வந்து வீரமணியுடைய மணிகண்டன் இது அவங்க வந்து தாக்கி கொலை செய்யறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்கள் உருவாகுதுன்னு பாருங்க. ஒரு போதை கலாச்சாரம் இன்றைக்கு இந்திய தமிழகமும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி நீங்க போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுல உருவாக்கிட்டே இருக்கு. இந்த சரக்கு கலாச்சாரம் உருவாக சாதாரண சின்ன பிரச்சனை, பைக் மேல வந்து ஒருத்த சரக்கு வச்சு குடிக்கிறான், இது ஏன்பா குடிக்கிறேன்னு கேட்கிறோம். ஏன்பா குடிக்கிறேன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய மாற்றமா மாறி போய் இன்னைக்கு கொலை வரையில முடியுது. இது என்னன்னா இன்னும் சொல்ல போனா அந்த அது வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க. நம்ம அந்த சமூகத்தின் பேரை சொல்ல விரும்பல நான். ஏன்னா நம்ம வந்து சாதி ரீதியான விஷயங்களை சிக்கலாக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனா அது அந்த சமூகம் எப்படின்னா எங்க மீனவர்களோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய சமூகம். நாங்க அப்படிதான் பாக்குறோம். நாங்க எல்லா சமூகத்தையுமே அப்படிதான் பாக்குறோம். அவர் வன்னியர்களாகட்டும், தேவர்களாகட்டும், நாடார்களாகட்டும், தலித் மக்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த சமூக மக்களையுமே நாங்க வந்து மீனவ சமூகம் வந்து அன்போட பாசத்தோட பார்ப்போம். நாங்க வந்து யார் மீதும் வந்து வன்மத்தை கக்க மாட்டோம். நாங்க வந்து இன்னும் சொல்ல போனா இவர்கள் எல்லாரும் கூட நாங்க பலசாலி, சமூக ரீதியா பார்த்தா நாங்க மிகப்பெரிய பலசாலி. நாங்க எடுத்தோம்னா எதை வேணாலும் நகர்த்துவோம், எதை வேணாலும் செய்யக்கூடிய துணிச்சல் இருக்குது. இன்னும் நான் பார்த்தா நாங்க ட்ரைபு, நாங்க ஒரு ட்ரைபு, நாங்க ஒரு பழங்குடி. எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்க வேட்டையாடக்கூடிய சமூகம். கடல்லயே அவ்வளவு பெரிய பரந்த கடல்ல நாங்க வேட்டையாடக்கூடிய சமூகம். இங்க கரையில எங்களால வேட்டையாட முடியாதெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் வேட்டையாடி இது வந்து சரியில்லை, இந்த போக்கு தப்பு. ஏன்னா எங்களுடைய கடற்கரைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ நாங்க வெட்டி சாட்சி ஆட்கள்லாம் கொஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட சமூகம். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி வெளியில இருந்து ஒரு பார்வை இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கரடு முறையானவங்க, இவங்க ஒரு காட்டுவாசி, இவங்க வந்து எதையுமே கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க, தப்பாவே முடிவு எடுப்பாங்க, இவங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நாங்க மாற்றி இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்புல வரணும், அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில எங்களுடைய சூழலை மாற்றிக்கொண்டு ஒரு பொதுவெளி மக்களோடு கலந்து பழகுவது. நாங்க பொதுவா 2004 சுனாமிக்கு முன்னாடி வரையிலும் இந்த பொதுவெளி மக்களோடு கலந்து பழக மாட்டோம். நாங்க கடற்கரையில இருந்து அவ்வளவுதான், எங்களுடைய இடமே கடற்கரை தான். அதை தாண்டி நாங்க சமூக வெளியோட பழகினது இல்லை. அதுக்கப்புறம் 2004 சுனாமிக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து சமவெளியோட பழகி அவங்களோட நட்பையும் பாராட்டியும் பெற்றிருக்கோம். 85 துப்பாக்கி சூடு நடந்து நாங்க வந்து கமிஷனரே ஓட விட்ட சமூகம். ஒரு சென்னை மாநகர கமிஷனர், பெரிய பதவி அது.
அவர்தான் நினைச்சா என்ன வேணா அந்த சமூகம் அவங்களே நம்ம ஓட விட்டவங்க. நாம வந்து பல்வேறு வேலைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்தவங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லி அது ஒரு சிக்கலான சூழலை உருவாக்க கூடாது. அதனால நம்ம அவ்வளவு தூரத்துக்கு போகல. ஆனாலும் கூட இந்த அந்த சமூகத்தினுடைய மக்கள் ஏதோ ஒரு வன்மத்துல இந்த மீனவர் தம்பிய படுகொலை செய்திருக்காங்க. இது வந்து ரொம்ப இந்த போக்கு சரியானது இல்லை. இந்த போக்குக்கான காரணம் என்பது இந்த போதை பழக்கங்கள் தான். இந்த போதை பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நம்ம தமிழக அரசு முயற்சி செய்யணும், பாண்டிச்சேரி அரசும் முயற்சி செய்யணும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல பெரிய ஒரு கலாச்சார சீரழிவை உருவாக்கிடும். அதனால அந்த தவறு செய்த கொலை செய்த அந்த நபர்களை அவங்களை சிறையில் அடைத்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கும். அப்பதான் அதுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு சாதிக்கு சாதியான சண்டையாக மாத்த நாங்க விரும்பல. அப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் எங்களுடைய மீனவ சமூக மக்கள்ல இந்த ரவுண்டு ரொம்ப கொதிச்சுட்டாங்க. நம்ம ஒரு சாதி ரீதியா எழுந்து தாக்கிடுவோமான்லாம் கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்தக்கூடிய சூழல் உருவாச்சு. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய மீனவ தலைவர்கள் எல்லோருமே உட்கார்ந்து இல்ல அப்படிப்பட்ட இது போயிடுவோம், நம்ம சட்ட ரீதியா இந்த விஷயத்தை அணுகுவோம் அப்படிங்கிற இது பண்ணுவோம். இது மாதிரியான போக்குகள் வருங்காலங்கள்ல நடந்துச்சுன்னா எங்க மீனவ சமூகம் கொதித்து எழுந்தால் அது பின்னாடி தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த சூழ்நிலைக்கு போயிடாம பார்த்துக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும், அதே மாதிரி அந்த பாண்டிச்சேரியினுடைய அரசும் காவல்துறையும் இதுல வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் உங்களுக்கு பதிவா வைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் 1-2 நாட்கள்ல வெளிவரக்கூடிய இந்த சூழல்ல தேர்தல் முடிவுகள் வெளிவரப் போகிறது 2 நாட்கள்ல. INDA கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக சந்தித்து ஆலோசனை செய்யும் போது தமிழக முதல்வர் அதை புறக்கணிச்சுட்டு TR பாலு அவர்கள் அனுப்பிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு ஒரு முக்கிய தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்பவர். இந்த கூட்டத்துல ஏன் கலந்துக்கல நினைக்கிறீங்க? ஒருவேளை அவரு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி தெரியல அப்படின்ற கிண்டல் பண்ணதுனால அந்த அந்த ஒரு செயல்பாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இருக்கின்றது? ஹிந்தி தெரியலாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பேசினார் இல்லையா, அவர் NDA கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்துல, அதனால இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு? தெரியல, எனக்கு அது தெரியல. ஆனா வர இந்த 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு உருவாயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியுடைய 26 கட்சிகள் டெல்லியில இன்னைக்கு கூடி ஒரு முடிவெடுப்பதற்கான வேலைகள் கூடியிருக்காங்க. அந்த கூடி முடிவெடுத்த பிறகு TR பாலு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து நாங்க வந்து 4ஆம் தேதி அன்றும் 5ஆம் தேதி காலையிலுக்குள்ள இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் டெல்லிக்கு வந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பிறகு நாங்க வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதி முர்மு அவர்களை வந்து நேரில் சந்திச்சு கூட்டணி ஆட்சியை வந்து அமைப்பதற்கு இது பண்ணுவதற்காக நாங்க எல்லாரும் அவங்க 4ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பார்க்கிறோங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து அதனுடைய தேசிய கூட்டணி வந்து அவங்க நாங்க ஜெயிச்சிருவோம், பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சு விடுவோம், எங்களுக்கு பெரும்பான்மையான சீட்டு கிடைத்த உடனே மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க இது பண்றாங்க. இந்த சூழல்ல இவங்க இன்னைக்கு கூடியிருக்காங்க. நம்ம 4ஆம் தேதி தான் பார்க்கணும். போன 2019 பாராளுமன்ற தேர்தல் போல 2024 பாராளுமன்ற தேர்தல் அவ்வளவு ஈஸியா நடந்தில்ல. இது வந்து இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பேச்சுகள் மாறி இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் மோடி மீண்டும் வந்து விடுவாருங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்ல. இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில பேசப்படுது, சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது, டிவிகள்ல செய்திகள்ல பேசப்படுது, பத்திரிகைகள்ல இன்னைக்கு பேசப்படுது. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. ஆனா நீங்க பார்க்கணும், இந்த மாநிலங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டு அங்க வந்து உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சிக்கும் ஏக்நாத் சிண்டேவும் 13 இடத்துல நேரடி போட்டி. சரத்பவாருக்கும் அஜித் பவாருக்கும் 2 இடங்கள்ல நேரடி போட்டி. அப்போ இங்க வந்து 2 ஒரிஜினல் கட்சி இருக்குது. சரத்பவாருடைய கட்சி ஒரிஜினல், உத்தவ் தாக்கரே கட்சியுடைய ஒரிஜினல். அங்கிருந்து உடஞ்சி போனவங்க 2 பேரும் அங்க போட்டிக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேச அப்புறம் அங்க வந்து கொஞ்சம் ஃபைட் இருக்க மாதிரியான சூழல். உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட போன 19ல கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ற அளவுக்கு அங்க பிஜேபி வெற்றியை பெற்றது.
காங்கிரஸ்க்கு 1-2 தான் கிடைச்சது. அப்ப இன்னைக்கு அங்க வந்து கூடுதலா காங்கிரஸ்க்கு கிடைக்கணும் அங்க நம்பிக்கைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்துல அங்க வந்துட்டு காங்கிரஸ் பிஜேபி வந்து இன்னைக்கு நேரடியான இது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடி போட்டி மாதிரியான சூழல் இருந்தாலும் கூட அங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் இந்த ரவுண்ட்ல பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. கேரளாவில அதே மாதிரி சூழல் தான் இருக்கு. அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டிட்டாலும் கூட டார்கெட் வந்து பிஜேபியை டார்கெட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட திமுக அடிக்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து இப்ப ஆட்சியை பிடிச்சி அங்கேயே சீட்டை கொஞ்சம் பெரும்பான்மையா வச்சிருக்கிற மாதிரியான இருக்கு. பீகார்ல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவனுடைய டீம் வந்து இன்னைக்கு இதுவா இருக்குது. நிதிஷ்குமார் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி மாறி போயிட்டாரு. ஒவ்வொரு முறையும் கட்சி தாழ்வுறாரு, மாறி மாறி போறாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எதிர்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் வெளியில வருது. அப்போ அங்கேயும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும்னு நினைக்காம இருக்கு. ஒடிசால பாத்தீங்கன்னா நீங்க பிஜு பட்டாளி அங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. இப்படி மாநிலம் முழுக்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இந்த ரவுண்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனாலும் கூட மக்கள் யாருக்காக வாக்களித்தார்கள், எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்து நம்ம 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும். எந்த கருத்து கணிப்பையும் நான் வந்து கருத்து கணிப்பு எப்பவுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்க வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்சம் வாக்காளர் இருக்க இடத்துல ஒரு 20,000 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுதான் அந்த தொகுதியுடைய மனநிலை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஆரம்பம் 20,000 பேர் கூட கேட்கப்படுவதில்லை, 200-300 பேர் அவ்வளவுதான் கேட்கறாங்க கருத்து கணிப்புக்கான சாம்பிள்ஸ் எடுத்து. 20,000 கூட கிடையாது, அவ்வளவு கூட கேட்கறாங்க. அதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது. ஆனா இந்த அரசியல் களம் மாறி இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் மேல வந்து அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகால மோடியினுடைய ஆட்சி மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கார்கள், எப்படி எடை போட்டிருக்காங்கிறத நாம 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான முடிவு தெரியும். அதுக்கப்புறம் தான் யார் ஆட்சி அமைக்க போறாங்க, அப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழல்கள்ல பிஜேபி என்ன மாதிரி வேலை செய்ய போகுது, இந்தியா கூட்டணியிலிருந்து எத்தனை பேர் உடஞ்சி ஓட போறோம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை சிங்கிள் மெஜாரிட்டியில கொஞ்சம் அதிக சீட்டை வந்து பிஜேபி கொஞ்சம் நெருக்கடியான நேரத்தில் கிடைச்சா கூட பிஜேபி இந்தியா கூட்டணியிலிருந்து பிஜேபிக்கு ஓடுற ஆட்கள்லாம் இருக்கிறான். இப்பவே காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்ட பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது அந்த நெருக்கடியான சூழல்ல அந்த நம்பர் கேம் வந்து 4ஆம் தேதி தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 220-230 சீட்டெல்லாம் பிஜேபி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இருக்கக்கூடிய இந்த சொச்ச சீட்டை விலைக்கு வாங்குற வேலைகளை செய்வாங்க. அவங்க வந்து ஒரு 180-200க்குள்ள சுருண்டா மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள். அப்படி இல்லாம ஒரு 230-240 அவங்க தொட்டுட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 சீட்டெல்லாம் பிஜேபி ரொம்ப அசால்ட்டா வாங்கிடும். அது எந்த கட்சியிலிருந்து வேணாலும் வாங்கும், அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுகவே கூட அப்படியே பிஜேபிக்கு ஆதரவு தெரிஞ்சு பிஜேபியுடைய கூட்டணியில ஆட்சிக்குள்ள போய் பங்கேற்றாலும் ஆட்சியும் கிடையாது. ஏன்னா இவங்க கோபேக் மோடி கோபேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடின்னு சொன்னவங்க. அதனால இவங்க எது வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த களம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்திய தேர்தல் முடிவுகளை இந்திய தேசம் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு சூழல் குறித்த அரசியல் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக மிக்க நன்றி. நன்றி, ஜெயஹிந்த். உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.